வெல்கம் டு நந்தினி டிராயிங் கிளாஸ். நான் இன்றைக்கி உங்க கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இங்கிலீஷ் விண்டோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வாட்டர் கலர் பெயிண்டிங்ஸ் பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வாட்டர் கலர் பெயிண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு வாட்டர் கலர் பேப்பர் வேணும், ப்ரஷஸ் வேணும், வாட்டர் கலர்ஸ் வேணும், கொஞ்சம் வாட்டர் வேணும், அதுக்கப்புறமா மாஸ்கிங் டேப் வேணும். இவ்வளோ தான் வேணும். நம்ம என்ன பெயிண்ட் பண்ண போகிறோமோ அதை இந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கணும். நாம் இன்றைக்கி ஜன்னல் பெயிண்ட் பண்ண போகிறதுனால இந்த மாதிரி ஒரு விண்டோ ஸ்கெட்ச் போட்டு வச்சுருக்குறோம். 4 கார்னர்லேயும் வந்து மாஸ்கிங் டேப் போட்டு தண்ணி வச்சு இப்போ ஃபஸ்ட்டு நல்லா பெயிண்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து 300 GSM பேப்பர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 3 or 4 லேயர்ஸ் வந்து நல்லா அழகாக தண்ணி வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த வெட்டான பேப்பர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு சின்ன சின்ன லைன்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் இருக்கிற செங்கல் மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கணும், பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறோம். அதுக்கப்புறமா லைட்டாக நம்ம வந்து பிளாக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய டெய்லி அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய பெயிண்டிங்ஸ் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 to 7 minutes வந்து நீங்கள் ட்ரை ஆகிறதுக்கு விட்டுருங்க. ட்ரை ஆகிறதுக்கு விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு விண்டோஸ் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு என்ன கலர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். கலர்ஸ் வந்து எல்லாமே உங்களுடைய சாய்ஸ். உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் பிடிக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதில் வந்து இந்த விண்டோஸில் வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பெயிண்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு அது விண்டோ மாதிரி இருக்கும். அதுக்காக நான் ஒரு டார்க் ப்ளூ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆக்சுவலாக வந்து வீடியோ வாட்ச் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா ஐவரி பிளாக் யூஸ் பண்ணி அந்த விண்டோவோட இன்சைட் உள் பக்கம் நான் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து நீட்டாக ஸ்ப்ரெட் ஆகின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு கிரில் கேட் மாதிரி ஒன்று போட்டிருக்கிறோம், அதையும் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ வந்து அந்த ஃப்ளார்ஸ் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் பகுதியை வந்து நீங்கள் வந்து வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பிங்க், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் என்ன மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பெயிண்டிங் கிடைக்கும். நான் இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சம் வந்து ஃப்ளார்ஸ் இருக்கிற மாதிரி பெயிண்ட் பண்ண போகிறேன். இது உங்களுடைய சாய்ஸ். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கீழே மட்டும் பெயிண்ட் பண்ணதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் மேலே கொஞ்சம் ஃப்ளார்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரீ மாதிரி வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். அது நீங்கள் எந்த சைடு வேணால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் இல்லைனா இந்த பக்கம் கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃப்ளாஸ்லாம் பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, நம்ம இப்போ ஒரு மரம் இருந்தது அப்படின்னா அதோட நிழல் விழும் இல்லையா பக்கத்தில், அதே மாதிரி ஒரு நிழல் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக லைட்டாக வந்து நான் பிளாக் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான், நம்ம வந்து இந்த பெயிண்டிங் வந்து நல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நல்லா காய வச்சுருங்க. காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாஸ்கிங் டேப் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இந்த பெயிண்டிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். அதை என்னோடய இன்ஸ்டா பேஜில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வண்ணங்களுடன் நமது உறவு இன்றும் அழகாய் தொடரட்டும்.